World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வீக்கில் 3வது வாரம் ஒரு லாங் வகுப்பு வந்து நம்ம எப்பயுமே ஆரம்பிப்போம். 15 டேஸ் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவோம். அந்த வகுப்பு தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தொடர் வகுப்பாக நடைபெறும். அந்த வகுப்பில் ஒரு முக்கியமான தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பில் ஜோதிட ரீதியான கருத்துக்களை நம்ம வகுப்பாக நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் எல்லா மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நட்சத்திர தாராபலனை இயக்கிறதுக்கான அதிசூட்சம பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நட்சத்திரம் சம்பந்தமாக நம்ம ஒவ்வொரு வருடமும் புதுசாக நிறைய வகுப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் தாராபலனை எப்படி பாவங்களோட இணைத்து ஒரு பரிகாரம் எடுக்கிறது, அதுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ பொதுவாக ஒரு நட்சத்திர தாராபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து அந்த தாராபலனை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அந்த தாராபலனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது செல்வத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு படிச்சிருப்போம். 2வது நட்சத்திரங்கிறது செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி 6வது நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது பதவி உயர்வை கொடுக்கும். ஒருத்தங்க லைஃப்பில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான பதவி உயர்வை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் வந்து நம்ம எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக சொல்லியிருக்கோம். அடுத்தது 22வது நட்சத்திரம். ஒரு நெகட்டிவான அமைப்புன்னு பார்க்கும்போது 22வது நட்சத்திரம் வைநாசிக தன்மையை கொடுக்கும். வைநாசிகம் அப்படின்னா நோய் பிரச்சனைகளையும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா விபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்படி நம்ம 27 நட்சத்திரங்களையும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து தாராபலன் அடிப்படையில் ஒவ்வொரு தாராபலன் நட்சத்திரமும் ஒவ்வொரு எண்ணிக்கை நட்சத்திரமும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு தெரியும். 2வது நட்சத்திரம்னா செல்வத்தை கொடுக்கும், 3வது நட்சத்திரம் விபத்தை கொடுக்கும், 4வது நட்சத்திரம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், 5வது நட்சத்திரம் காரிய தடையை கொடுக்கும், 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும், 7வது நட்சத்திரம் மனவேதனையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு நம்பரும் நம்ம ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தாராபலனில் நிறைய வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த பலன் டைரக்டாக அந்த நட்சத்திர வழியாக நமக்கு கிடைக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பொது பலன் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து என்னன்னு சொல்லலாம், பொது பலன்னு சொல்லலாம். பொது பலனாக நம்ம வந்து தாராபலன் எடுக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் செகண்ட் ஸ்டார் அப்படிங்கிறது பரணியாக வரும். அப்போ அஸ்வினியில் யார் பிறந்தாலும் பணம் வேணும்னா பரணி நட்சத்திரத்தை இயக்கணும். இது வந்து எல்லாருமே காமனாக பண்ணுவீங்க. ஸோ பரணி நட்சத்திரம்னா அதை இயக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பரணி நட்சத்திர கோயிலுக்கு போகலாம், பரணி நட்சத்திரத்துறை குறியீடை பயன்படுத்தலாம், பரணி நட்சத்திர நபர்களை சந்திக்கலாம், பரணி நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை சாப்பிடலாம், பரணி நட்சத்திரத்துடைய மரத்தை விருட்சத்தை நட்டு வளர்த்தலாம். இப்படி நிறைய பரிகாரங்களை நம்ம படிச்சிருக்கோம். இந்த வகுப்புலையும் அதை எப்படி இயக்கிறதுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதிசூட்சமமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கும். பட் 100% அது பணம் கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணும்னா எப்படி இயக்கணும் அப்படின்னா, பாவங்கள் வழியாக இயக்க வேண்டும். பாவங்கள் வழியாக தான் இயக்கணும். பாவங்கள் மூலமாக இயக்கினாதான் முழுமையான அந்த 2வது நட்சத்திரத்துடைய சம்பத்து தாரையுடைய பலனை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும்.
அது எப்படி சார் பாவங்கள் வழியாக இயக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னோட ஜாதகமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு தாராபலன் அப்படிங்கிறது காமனாக நீங்கள் இயக்கிறத விட இப்படி சூட்சமமாக பாவங்களை அடிப்படையாக வச்சு ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையும் வச்சு இயக்கும்போது அது முழுமையான பலனை கொடுக்கும். இது என்னுடைய பிறப்பு ஜாதகம், சரிங்களா? நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து விஷாக நட்சத்திரம். அப்போ அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் வந்து அனுஷம். அப்போ என்ன சொல்லலாம், விஷாகத்தில் பிறந்திருக்கனால அனுஷ நட்சத்திரத்தை இயக்குனா செல்வ வளம் பெருகும்னு சொல்லலாம். பட் அனுஷத்தை மட்டும் இயக்கிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் செல்வம் கிடைக்கும். ஆனால் முழுமையான செல்வம் கிடைக்கணும், அதீதமான செல்வம் கிடைக்கணும், பெரும் பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதை எப்படி இயக்கணும்னா ஜாதக ரீதியாக இயக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அனுஷம் நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தோட அதிபதி கிரகம் என்ன? அனுஷ நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சனி. அவர் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 3, 4 கூடையவன். அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன சூட்சமம்னா நம்மளுடைய இரண்டாவது நட்சத்திரம், என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் விஷாகம், அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம், அனுஷத்தோட அதிபதி சனி. அப்போ அந்த செல்வ வளம் எதன் மூலிமா கிடைக்கும்னா அந்த சனி கிரக காரகத்துவத்தின் வழியாகவும், சனியோடைய ஆதிபத்தியம் 3, 4, அது இருக்கிறது 3ஆம் இடம். அப்போ 3, 4 ஆதிபத்தியத்தின் வழியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ நான் எதன் மூலிமா செல்வம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்? மீடியா மூலிமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், கல்வி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியது 4ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மீடியான்னு அர்த்தம். அப்போ மீடியா மூலியமாக கர்மாவை பற்றி சொல்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எடுக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் உங்களுடைய இரண்டாவது நட்சத்திர அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார், என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நாம் இந்த முழுமையாக உங்களுக்கு அதன் வழியாக தான் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா தாராபலனுக்கும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லா லக்னக்காரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேஷ லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு தாராபலனும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் கிளியராக படிக்க போகிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா 6வது நட்சத்திரம். அப்போ 6வது நட்சத்திரம் விஷாக நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்னென்னா உத்திராடம். உத்திராடத்துடைய அதிபதி யார்? சூரியன். சூரியன் யார் இந்த ஜாதகத்தில்? விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடியவன் 11ல் இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம், 6வது நட்சத்திரத்துடைய பலன் என்னென்னா தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அப்போ தெய்வ அனுகூலம்னா இப்போ எனக்கு தெய்வ அனுகூலம் வேணும்னா நான் விஷாகத்தில் பிறந்திருக்கேன். அப்போ எனக்கு தெய்வ அனுகூலம் வேணும்னா உத்திராட நட்சத்திரத்தை இயக்கிக்கிட்டே இருந்தால் தெய்வ அனுகூலம் கிடச்சிரும். இப்போ உத்திராடம் அப்படின்னா பலாப்பழம், உத்திராடம் அப்படின்னா வந்து வாஷிங் மிஷின், உத்திராடம்னா டோபி தொழில் பண்ணுறவங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷினை பயன்படுத்தினா தெய்வ அனுகூலம் வரும். பலாப்பழம் சாப்பிட்டா தெய்வ அனுகூலம் வரும். உத்திராடம்னா விநாயகர், விநாயகரை கும்பிட்டா தெய்வ அனுகூலம் வரும். இது வந்து ஒரு காமனான பொது பலன். பட் நமக்கு அக்யூரஸியாக தெய்வ அனுகூலங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்துக்குள்ளே போய் பார்க்கணும். உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அது 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் 11ல் இருக்குது. அப்போ 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தின் வழியாக தான் எனக்கு தெய்வ அனுகூலமே கிடைக்கும். அப்போ எனக்கு தெய்வ அனுகூலம் எங்கே இருக்குது? நான் செய்யக்கூடிய தொழிலில் இருக்குது, நான் பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட தான் தெய்வ அனுகூலமே இருக்குது. அப்போ நாம் செய்யக்கூடிய தொழிலையும் நண்பர்களையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அதன் மூலியமாக நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடம் தான் மாமியார்.
அப்போ மாமியார் மூலியமாக, மாமியார் உறவில் உள்ளவர்கள் மூலியமாக நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி யார் மூலியமா நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும், எந்த செய்கிறது மூலியமா தெய்வ அனுகூலம் கிடைக்கும், அதுக்கு நம்ம என்னவான ஆக்டிவேஷன்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ எனக்கு தெய்வ அனுகூலம் 10, 11ஆம் பாவத்தில் இருக்கிறனால நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக உதவி பண்ணாலும் எனக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். 10ஆம் இடங்கிறது வந்து அநாத பிணங்களை அடக்கம் பண்ணுறது. அப்போ அநாத பிணங்களை அடக்கம் பண்ணால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அப்போ நட்சத்திர ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை இயக்கிறதுல பொது பலன் கிடைக்குதுன்னா, இப்படி ஜாதகத்துக்குள்ளே போய் பாவங்கள் ரீதியாக பார்த்து அதை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு தாராபலன் அடிப்படையில் அக்யூரசியான பலன் கிடைக்கும். அதை தான் நம்ம இந்த வகுப்பில் ஒவ்வொரு தாராபலனுக்கும் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து விருச்சக லக்னனால அது சூரியன் 10, 11. இதே மேஷ லக்னமாக இருந்தால் அது 5, 6 ஆதிபத்தியமாக வரும். அப்போ உங்களுக்கு தெய்வ அனுகூலம் எங்கே இருக்கும்? குழந்தைகிட்ட தான் தெய்வ அனுகூலம் இருக்கும். அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறது மூலிமா தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அப்படி நம்ம எடுக்கலாம். இப்படி நம்ம இந்த கான்செப்டை பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இப்போ 22ஆவது நட்சத்திரம் அது வந்து வைநாசிகத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். இப்போ இது பாசிட்டிவாக பார்த்தோம். இப்போ நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 22ஆவது நட்சத்திரம் என்ன வருதுன்னா, 22ஆவது நட்சத்திரம் வந்து கேதுவோடைய நட்சத்திரமான மகம் தான் எனக்கு 22ஆவது நட்சத்திரமாக வருது. 22 நட்சத்திரம் வருது, மகம் வருது. அப்போ கேது அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த கேது எங்கே இருக்கார்? கேது இருக்கிறது வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கார். அவருக்கு சொந்த பாவம் கிடையாது, ஆனால் இருக்கிற வீட்டையும் சொந்த பாவமாக எடுத்துக்கணும். அப்போ 8, 11. அப்போ 22ஆவது நட்சத்திரத்துடைய பலன்கள் மக நட்சத்திரம் நான் இயக்குனா எனக்கு 22ஆவது நட்சத்திரத்துடைய பலன் கிடைச்சிரும். மக நட்சத்திரத்தினால எனக்கு 22ஆவது நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது இயங்கும்னு சொல்கிறோம். ஆனால் அது பாவ ரீதியாக எப்படி இயங்கும்னா 8ஆம் பாவம் 11ஆம் பாவத்தின் வழியாக இயங்கும். அப்போ 8ங்கிறது என்னது? திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆயுள் காப்பீடு, கணவன் மனைவியுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மூலியமாக எனக்கு இந்த வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் வைநாசிகம் வரும். மூத்த சகோதரன் சொல்கிறவங்க மூலிமா வைநாசிக தோஷம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல ஆசனவாயின்னு சொல்கிறோம், அதில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா வைநாசிகனாலே ஒரு தீராத நோயை கொடுக்கும், நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இப்படி ஒரு தாராபலன் எடுக்கிறீங்கன்னா அந்த தாராபலன் வந்து ஜாதகத்துக்குள்ள பாவங்கள் வழியாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி தாராபலன், நட்பு தாரை, மைத்திர தாரை, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் பாவங்களோட கம்பைன் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் படிக்க போகிறோம், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த கான்செப்டில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. கான்செப்டில் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் முதல்ல தாராபலன் தெரியணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாராபலன் என்ன அப்படிங்கிறத இதில் படிக்க போகிறோம். அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? தாராபலன், அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு சேர்ந்து பகை நட்சத்திரமும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பகை நட்சத்திரமும் பாவங்கள் ரீதியாக எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த தாராபலனை 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்களுக்கும் இயங்கும். 12 லக்னங்களுக்கும் அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறதுக்கான பரிகாரங்களை நாம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக. அதுக்கப்புறமேலு இதை எப்படி இயக்கணும்னு சொல்லிட்டு
12 பாவங்களுக்கும் பரிகாரங்கள் படிக்க போகிறோம். அதில் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், அதுக்கப்புறம் கோயில் பரிகாரம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர தாராபலனை இந்த பாவங்களோட இயக்கிறதுல அதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், என்ன மாதிரி மரம் நடணும், என்ன மாதிரி மலர் பயன்படுத்தணும், எந்த இடங்களுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன கலர் பயன்படுத்தணும், என்ன குறியீடுகளை பயன்படுத்தணும், நட்சத்திர குறியீடுகள், இந்த விஷயங்கள், இதை மாதிரி நிறைய விஷயங்களை நட்சத்திர ரீதியாக பாவங்களோட கம்பைன் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இது வரைக்கும் வெறும் நட்சத்திரம் மட்டும் படிச்சிருப்பீங்க. இந்த தடவை நட்சத்திரத்தோட அந்த 12 பாவங்களையும் எப்படி இயக்கிறதுன்னு அதிசூட்சமாக பரிகாரங்களோட இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வகுப்பாக இந்த வகுப்பு இருக்க போது விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்குவாங்க. இந்த வகுப்பு தொடர் 15 டேஸ் வகுப்பாக நடைபெறும். ஸோ 17/11/2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். ஸோ இந்த வகுப்புக்கான ரெக்கார்டட் வீடியோ அது கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2000 பேஜஸ் ஸ்டார் ரெமடிஸ் அது உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த தாராபலன் அதிசூட்சம பரிகாரம் ஒரு பரிகாரம் உங்களோட பிரச்சனைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஜாதகத்தை போட்டு இலவசமாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பில் படிக்கிற சேரக்கூடிய பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க அவசியம் கலந்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் 50% நம்ம கட்டண சலுகை கொடுக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு. இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு லாங் வகுப்பாக இருக்கும். ஏன்னா 27 நட்சத்திரங்களை பற்றி முழுமையாக படித்து 12 பாவங்களோட எப்படி அதை கம்பைன் பண்ணுறது, அதுவும் மேஷ லக்னத்தில் ஆரம்பித்து மீன லக்னம் வரைக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு ஒரு தினசரி டீட்டெயிலான வகுப்பாக படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறையா நட்சத்திர குறியீடுகள் வகுப்பு, 3000 நட்சத்திர பரிகாரம், இப்படி நிறையா வகுப்புகள் சொல்லி கொடுத்துருப்பேன். நட்சத்திரம் சம்மந்தமாகவே இது வரைக்கும் 3 வகுப்புகள் நடத்தியிருக்கேன். இது அந்த 3 வகுப்புகளையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். வித்தியாசமாக அதை அணுகக்கூடிய விஷயமா இருக்கும். அது எப்படி பாவங்களுக்குள்ளே செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விபத்து தாரைனா விபத்து நடக்கும்னு படிக்கிறோம். ஆனால் விபத்து யாருக்கு நடக்கும்? இந்த ஜாதகருக்கு நடக்குமா, கணவனுக்கு நடக்குமா, மனைவிக்கு நடக்குமா, குழந்தைகளுக்கு நடக்குமா? செல்வம் வரும்னா அந்த செல்வம் யாருக்கு வரும்? அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதோடு நம்ம கம்பைன் பண்ணி மிக தெளிவாக படிக்க போகிறோம். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு ஒரு தொடர் வகுப்பாக நடைபெற போது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.